கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீ எந்த அளவுக்கு தாழ்த்துகிறையோ தேவ சமூகத்தில் அந்த அளவுக்கு நீ உயர்த்தப்படுவேன். நீ ஜெபிக்கக்கூடிய உன் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் தாழ்மையோடு ஜெபிக்க கற்றுக்கொள். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன் இருதயத்தில் பெருகணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உலக ஞானத்தை காட்டிலும் தேவனுக்கு பயப்படுகிற ஞானம் மிக மிக அவசியம். எந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பலிக்கணும்னா, உன் வாழ்க்கையில் நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கான பதில் வரணும்னா தேவ பயம் அவசியம். தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தாமல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல், நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்காம நீ எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் உன் ஜெபம் கேட்கப்படாது. உன் ஜெபம் ஒரு நாளும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, உன் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வராது. அப்போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னால் இந்த 3 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் அவசியம் இருக்கணும்.